ஒருத்தர் கொஸ்டின் கேட்டிருக்காரு, வாட் ஓஷோ செட் அபவுட் பிரேக்கப் அப்படின்னு. ஓஷோ வந்து பிரேக்கப் பற்றி என்ன சொல்லியிருக்காருங்கிறத விட அவர் இருந்தப்போ அவருடைய சன்னியாசிகளுக்கு நடுவில் நடந்த ஒரு சம்பவத்தை வந்து இங்கே ஷேர் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெஸ்டர்னர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க இல்லையா, அப்படி இருக்கும்போது அவரோட சன்னியாஸ் பேர் என்னன்னு தெரியல. அவர் வந்து அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பிரேக்கப் ஆகுது. அதாவது 2 பேருமே முடிவு பண்ணி பிரிஞ்சிடலாம். அதாவது ரொம்ப வருஷம் ஒன்றா இருந்திருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு பிரிஞ்சிடலான்னு முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ண உடனே அந்த பையன் என்ன பண்ணுறான், ஒரு சாரி மார்க்கெட் போய் ஒரு சாரி வாங்கிட்டு வந்து இன்னொரு பொண்ணுக்கு கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுறான். அப்போ அதை பற்றி சொல்லும்போது அவங்க பேரை குறிப்பிட்டே அதில் வந்து சொல்லுவார். எனக்கு அந்த பேர் ஞாபகம் இல்லை. ஸோ அது என்ன அப்படின்னா, இவன் வந்து இப்போ அவருடைய சன்னியாஸ் பேர் சொல்லுவார். இவன் வந்து ஆக்சுவலாக அந்த சாரியை வந்து அவனோட எக்ஸ் லவ்வருக்கு தான் கொடுத்துருக்கணும். ஏன்னா அவன் வந்து அந்த இத்தனை வருஷம் வந்து ஒன்றா இருந்திருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க. அதுக்கு நன்றி சொல்கிற விதமாக ஒரு அழகான நினைவுகளை தன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை வருஷம் கொடுத்ததுக்காக அந்த பெண்ணுக்கு தான் அவன் வந்து அந்த சாரியை வந்து கிஃப்ட் கொடுத்துருக்கணும். ஆனால் பாருங்க, உடனே அவன் வந்து அடுத்த ஆளை வந்து செலக்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லுவார். பொதுவாகவே ஓஷோவுடைய இது என்ன அப்படின்னா, அதாவது அந்த அந்த காதல் அனுபவம் இருக்கு இல்லையா. இப்போ ஒரு 2 வருஷமா நீங்கள் 2-3 வருஷமா ஒருத்தவங்களை லவ் பண்ணுறீங்க. அப்போ திடீர்னு வந்து அவங்கள விட்டு பிரியிற இது வருது. அப்போ வந்து வெறுப்பை கொட்டியோ சண்டை போட்டோ பிரியக்கூடாது. 2 பேரும் மிகப்பெரிய ஒரு நன்றி உணர்வோட பிரியணும். அதே அன்போட, அந்த அன்பு என்னைக்குமே குறையாம அந்த நன்றி உணர்வோட பிரியணும் அப்படின்னு சொல்லுவார். அதாவது என்ன அப்படின்னா, இப்போ அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு 2-3 வருஷமா அந்த பெண்ணோ ஆணோ உங்களுடைய வாழ்க்கையில இல்லைன்னா உங்க வாழ்க்கை வந்து எவ்வளோ ஒரு ட்ரையா இருந்திருக்கும் இல்லையா. அப்போ அந்த 2-3 வருடங்கள் வந்து அவங்க எவ்வளோ அழகான நினைவுகள் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்க கூட இருந்த மொமெண்ட் வந்து நீங்க எப்படி இந்த உலகத்தையே மறந்துட்டு அந்த அன்புல அந்த நேசத்துல உங்களை மறந்து எப்பவுமே அன்பு நேசத்துல தன்னோட தான் நேசிக்கிறவங்க தான் முக்கியமானவங்களா இருப்பாங்க இல்லையா. அப்படி அவங்கள முக்கியமானவங்கள நினைச்சு நம்மளை நாமளே மறந்து அது வேற ஒரு உலகம் இல்லையா. அப்போ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்த அவங்கள வந்து நீங்க நன்றியோட நினைவு கூறணும். சண்டையோ வெறுப்போ இல்லை பழி வாங்குற உணர்ச்சியோ இருக்கக்கூடாது. அப்போ 2 பேருமே மிகப்பெரிய புரிதலோட இதுவரைக்கும் நீ எனக்கு கொடுத்த அந்த அழகான நினைவுகளுக்கு உண்மையா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி பிரியணும் அப்படின்னு சொல்லுவாரு. இன்னும் நிறைய இருக்கு. நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். இன்னைக்கு காலையில தான் நான் கிளம்பி கோத்தகிரி வந்தேன். 2 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் தான் வந்தேன். உண்மையாக சொல்கிறேன், கார்லேயோ இல்லை 2 வீலர்லேயோ வரும்போது இந்த மாதிரி நம்ம வந்து இந்த அழகை ரசிக்க முடியாது. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பஸ்ஸில் வந்தது உண்மையாகவே ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, இது வரைக்கும் பார்க்காத நிறைய விஷயங்களை பார்த்தேன் நான். ஏன்னா பஸ்ஸுங்கிறது கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் இல்லையா, அதனால் அந்த வியூவே வந்து வேறு மாதிரி இருந்தது. அந்த வீடியோ இதோட ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். உண்மையாகவே ஒரு மெடிடேஷன் தான். அந்த 1.5 மணி நேரமும் மேட்டுப்பாளையத்துலேருந்து கோத்தகிரி வர வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மெடிடேஷன் தான். நடுவில் நான் அந்த ஒரு 3 நிமிஷம் வீடியோ எடுத்தப்போ தான் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆச்சு. அப்புறம் நான் நிறுத்திட்டேன். ஏன்னா அந்த வீடியோ எடுக்கிறதுனால என்னோட அந்த அனுபவம், நான் அதை அனுபவிக்கிற அந்த இது வந்து இடைஞ்சலாகுதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை கட் பண்ணிட்டேன். அந்த இயற்கையோட பிரம்மாண்டத்துக்கு முன்னாடி, அதோடைய அழகுக்கு முன்னாடி உண்மையாக ஓசோ சொல்கிறது எனக்கு அப்போ தான் ஞாபகம் வந்தது. இந்த பிரபஞ்சம் வந்து எவ்வளோ அழகான விஷயங்களை நம்மளை சுற்றி படைச்சிருக்கு. ஆனால் அதை பார்க்கறதுக்கு தான் நமக்கு கண்ணு வேணும். கண்ணு இல்லை, நம்மளால் அதை பார்க்க முடியல. ஏன்னா நம்ம எந்நேரமும் நம்மளுடைய எண்ணங்களையே சிக்கிட்டு இருக்கிறதுனால நம்மளால நம்ம கண்ணு முன்னாடி இருக்க அந்த அழகை பார்க்க முடியறதில்ல, உணர முடியறதில்லன்னு. இந்த பிரம்மாண்டம், இயற்கையோட பிரம்மாண்டம், இயற்கையோட அழகு, அப்பா இதை விட உண்மையாவே மனுஷனை போல ஒரு கிஃப்டட் வந்து லைஃப் வந்து வேற எந்த உயிரினத்துக்குமே கிடையாது. பாருங்களேன், இவ்வளோ ஒரு அழகான ஒரு விஷயம்.
ஆனா நம்ம ஏதோ ஒரு பரபரப்புல ஓடிட்டு இருக்கிறோம் இல்லையா? இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு இல்லாம. இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம ஒண்ணுமே கிடையாது. ஆ இன்னொன்னு இந்த இந் இ இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்காக தான் இயற்கை வந்து படைச்சிருக்கு. இந்த உண்மையா அந்த அழகுணர்ச்சி அப்படிங்கிறது வந்து மனுஷனுக்கு மட்டும்தான். இந்த அழகான விஷயங்கள அனுபவிக்கிற அந்த தன்மை, அந்த இதெல்லாமே மனுஷனுக்கு மட்டும்தான். ஏன்னா விலங்குகள் அதோடைய ஓட்டத்துல ஓடிட்டே இருக்குங்களே தவிர, அவங்களுக்கு அந்த அழகுணர்ச்சியோ, ரசிக்கிற தன்மையோ கிடையாது. அப்ப எவ்ளோ ஒரு கிஃப்டட் லைஃப் நம்மளோடது இல்லையா? அப்போ அத வாழ வேண்டியது நம்ம கையில தான் இருக்கு. நான் பார்த்து ரசிச்சேன். ஆனா வீடியோ எடுத்தப்ப என்னால முழுசா ரசிக்க முடியல. அதுக்கப்புறம் தான் ரசிக்க முடிஞ்சது. அத உங்களுக்காகவும் நான் ஷேர் பண்றேன். பாருங்க. எவ்ளோ அழகா இருக்கு அப்படின்னு.